அனைவருக்கும் வணக்கம். இனிய முக்கியமான செய்திகளோடு இன்றைக்கி நம்ம பேசலாம். மக்களை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது. அதற்கான தேதிகளும் தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க. என்ன ஒரு புதிய மாற்றங்கள், என்னென்ன மகிழ்ச்சியான செய்திகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக தர போகிறாங்க. இதை பற்றின உடனுக்குடன் துல்லியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கு சென்று வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் தற்பொழுது அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் முதலமைச்சரின் தாயுமானோர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் திருநங்கைகள் இல்லங்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதற்கான இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிகள் வரை இந்த சிறப்பு விநியோகம் இருக்கும் என்று தற்பொழுது தமிழக அரசு சார்பாக வெளியிட்டிருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முக்கியமாக தமிழகத்தில் 37,000 நியாய விலைக் கடைகள் முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருது. இந்த கடைகள் 2,29,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடையின் தன்மை பொறுத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் இவர்களுக்காகவே வழங்கப்பட்டு வருவது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் NPHT, AYY, PYY இந்த வகையான 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 5,000 ரூபாயை வழங்கலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா 5,000 ரூபாய் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதற்கூடையே பார்த்தீங்கன்னா சில பரிசு பொருட்களும் வழங்கலாம். அரிசி, சர்க்கரை, வெல்லம், கோதுமை உள்ளிட்ட பரிசு பொருட்களும் இலவசமாக வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க. உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் எல்லாமே தவித்து வருகின்ற இந்த நிலையில் 5,000 ரூபாய் தேர்தல் விநியோகத்தை ஒப்பிட்டு 5,000 ரூபாய் வழங்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்களை கவரும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இந்த 5,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொங்கலுக்கு முன்னாடி தீபாவளிக்கு வழங்கலாம் என்று முடிவுகள் செய்யப்பட்டு வருகிறதுங்க. முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. இது மாநிலம் முழுவதும் உள்ள 2.20 கோடி குடும்பங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்பதால் இது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய சாதகமான அலையை உருவாக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு சில வாரங்கள் முன்பே தான் பொங்கல் பரிசு தொகை குறித்து அறிவிப்பொழியாகும். ஆனால் இந்த முறை 2 மாதங்களுக்கு முன்பாகவே, அதுவும் தீபாவளி திருநாளிலே வெளியிட போகிறதா சொல்லிட்டாங்க. 5,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் டோக்கன் பெற்றதுக்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகும். டோக்கன்கள் அனைத்தும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் நீங்கள் போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம். இல்லைனா உங்களுடைய வீடு தேடி டோக்கன் விநியோகம் செய்யறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப தலைவிகளுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்பட நபர்களுக்கு அனைவருக்குமே உடனடியாக 5,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். மக்களே, நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.